Praise the Lord. දිව්‍යනෝ සර ප්‍රශංසා වේවා. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. இந்த நாளிலும் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் என் தேவன் கொடுத்த தருணத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். අද දවසේ දිව්‍යනෝස් මාව මේ ස්ථානට ගෙනල්ලා ස්වාමීන් වහන්සේගේ වචන බෙදා ගන්න දුන්න කරුණාව ගැන උන්වහන්සේගේ නාමයට මම ස්තුතිවන්ත වෙනවා. இதற்கு காரணனாக இருந்த பாஸ்டர் மரியநாயகமும் பாஸ்டர் லோகநாதன் ஐயாவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். පාස්ටර් මරිනාගේ ඇතුළු කණ්ඩායමටත් මම දිව්‍යනෝස් තුල ස්තුතිවන්ත அதே වෙනවා. போல உங்க தலைமை போதகருக்காய் நான் தேவனுக்கு நன்றி ඒ செலுத்துகிறேன். වගේම ඔබේ පාලකවරයාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். අපි නමස්කාර කරන දිව්‍යනෝස්සේ ජීවමාන දෙවි කෙනෙක්. அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ අද ජීවමානව වාසය කරනසේක. தாம் சொன்னபடி அவர் மூன்றாம் நாள் கூட உயிரோடு கூட எழுந்து උන්වහන්සේ ප්‍රකාශ කළ ආකාරයෙන්ම තුන්වෙනි දවසේ இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். මේ වෙන විට ජීවමාන දෙවියන් වහන්සේව අපි නමස්කාර කරනවා. அவர் ஜீவனோடு கூட இருக்கவில்லை என்றால் උන්වහන්සේ ජීවමාන නොවේ නම් இந்த நாளிலே நாம் ஜீவனோடு கூட இருக்க முடியாது. අද දවසේ අපි ජීවමානගේ දේශේ ජීවත් වෙන්න බෑ. அவருடைய கிருபை நாம் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினதற்கு උන්වහන්සේ කරුණාව අද වෙනතුරු අපි ආරක්ෂා කළ රැක බලා ගත්තා. நான் ஒரு 40-45 நிமிடத்துக்குள்ளாய் தேவனுடைய வசனத்தை சாட்சியோடு கூட நான் சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து கடந்து செல்லுகிறேன். මම විනාඩි 40-45ක් වෙන කාලයක් තුල සාක්ෂිය සමග දිව්‍යන් වහන්සේගේ වචන බෙදා ගන්නම්. சென்னையில சித்தாலப்பாக்கம் என்கிற பகுதியில எங்களுடைய சபை இருக்கிறது. චෙන්නයි නගරේ මගේ සභාව තිබෙනවා. கால்வரி பிரைஸ் அசெம்பிளி என்று சொல்லி ஒரு சபை. කල්වරි ප්‍රේස් ඇසෙම්බලි කියනව නමින් සභාව அங்க හඳුන්වනවා. நான் உதவி போதகராய் இருக்கிறேன். ඒ මම උදව් සේවකයෙක් මෙන් සිටිනවා. எங்களுக்கு ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறார். අපිට සීනියර් පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. அவர் பேர் பாஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன். ඩොක්ටර් රාජේන්ද්‍රන් ඔගෙනම. நாங்க 5 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறோம். අපි ඇසිස්ටන්ට් පාස්ටර්ලා 5 දෙනෙක් ඉන්නවා. இங்க ஒரு திருமணம் நடக்க வைக்க பொழுதுதான் பாஸ்டர் எங்களுக்கு அறிமுகம், மரியல் நாயகம் பாஸ்டர் எங்களுக்கு அறிமுகமானார். විවාහ මංගල උත්සවකදී තමයි එම පාස්ටර් මරිනාගම අපි හඳුනාගත්තේ. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். වසරක් විතර වසරක වැනි කාලයක් ශ්‍රී ලංකා දේශයට එන්න ඕන කියලා දේව අභිමුඛයේ මරන් දී සිටියා. ஆண்டவர் என்னை போ என்று சொன்ன பிற்பாடுதான் மற்ற காரியங்களை செய்து இந்த தேசத்திற்கு நான் வந்தேன். දිව්‍යන් වහන්සේ අනුමත කරාට පස්සේ තමයි දේශයට පැමිණියේ. கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாரா? දිව්‍යන් වහන්සේ ඔබ හමා සම කතා කරන நாம் සේක. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். අපි ඇස් දෙක වසාගෙන දිව්‍යන් වහන්සේ දිහා வேதம் බලමු. சொல்லுகிறது, எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். ශල බයිබලයේ සඳහන් කරනවා යම් තැනක දෙන්නෙකෝ තුන්දෙනෙක් මාගේ නාමයෙන් එක්සත් එක්සිත සිටිනේ නම් මමත් ඔවුන් මැද්දේ වාසය කරමි කියලා. நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். අපි උන්වහන්සේ දිහා බලමු. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, எங்களையும் கண்டீரே நன்றி
நம் தேவனுடைய வசனத்திற்காய் எரேமியா எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். යෙරමියා අනාථමාගේ පොතේ 31 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ කියවමු. எரேமியா 31:16. යෙරමියා 31:16. யாரா தமிழ்ல வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஆமென். என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා நீ அழாதபடிக்கு නුඹ නොහඬන පිණිස உன் சத்தத்தை அடக்கிக்கொள், නුඹේ ශබ්දය පාලනය කරන්න. நீர் கண்ணீர் விடாதபடிக்கு නුඹ කඳුළු නොසලන உன் පිණිස கண்களை காத்துக்கொள் என்று சொல்லி නුඹේ ඇස් ආරක්ෂා කරගනින්න. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். අහසත් පොළොව මැව්ව සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේගේ වචනය අපි බලනවා. வேதம் சொல்லுகிறது, දේව වචනේ සඳහන් කරනවා அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ කඳුල දකින්නව තැනන් වහන්සේ. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். අපේ කඳුළු පිස්ස දමන්නව நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். අපේ වේදනාවන් උන්වහන්සේ දන්නා. நம்முடைய அலைச்சல்கள் அவருக்கு தெரியும். අපේ මොරගැසීම් උන්වහන්සේ දන්නාසේක. எந்தெந்த காரியத்திற்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமோ, කුමන කුමන කාරණයක් උදෙසා කඳුළු වගුරමින් සිටිනවද? ஆண்டவரே இந்த காரியம் என் குடும்பத்திலே நடக்க வேண்டும். පියාණනි මේ කාරණා මගේ පවුල් අතරේ සිද්ධ විය යුතුයි. இன்னும் எவ்வளவு நாட்களாய், තව කොපමණ දිනයන්ද? இன்னும் எவ்வளவு மாதங்களாய், තව කොපමණ මාසයන්ද? இன்னும் எவ்வளவு வருஷ காலமாய் තව කොපමණ වර්ෂ நான் இந்த කාලයක්ද? வேதனையோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. මා මේ වේදනාව සහිතව ජීවත් වන්නේ. நீங்க என் கண்ணீரை பார்க்கலையா என்று சொல்லி ස්වාමිනී වහන්සේ මම කඳුල දකින්නේ නැද්ද? ஆண்டுடைய சமூகத்தில் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது உண்டு. දේව අභිමුඛයේ බොහෝ වේලාවක් අපි උන්වහන්සේ දිහා අවධානය යොමු කරනවා. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், නමුත් ස්වාමීන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා நீ இனி அழாதபடிக்கு නුඹ මින් ඉදිරියට නොහඬන පිණිස உன் சத்தத்தை நீ அடக்கிக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் නුඹේ பார்க்கிறோம். ශබ්දය පාලනය කරගනින්නයි උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. நாம் ஒருவரும் முழுவதுமாய் வருஷம் முழுவதுமாய் நாட்கள் முழுவதுமாய் கண்ணீர் வடிப்பது ஆண்டவருக்கு சித்தமே கிடையாது. අපේ ජීවිත කාලයේ මුළුමනින්ම වර්ෂය මුළුමනින්ම කඳුළු සලන එක උන්වහන්සේගේ කැමැත්ත නෙමෙයි. நம்முடைய கண்ணீரை துடைத்து நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறதா ஆண்டவருக்கு சித்தம். අපේ කඳුළු පිස්ස දමමින් ප්‍රීතියෙන් ජීවත් වෙන එකයි උන්වහන්සේගේ කැමැත්ත. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிப்பது தவறு கிடையாது. දේව අභිමුඛයේ කඳුලෙන් යුක්තව යාඥා කරන එක அது වැරදි நமக்கு නෙමෙයි. முக்கியமான ஒரு பகுதி. එය අපිට තා වැදගත් කොටසක්. ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து නමුත් දෙවියන් වහන්සේම කඳුලේ යාඥාවට පිළිතුරු දෙමින් நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். අපේ දුක ප්‍රීතියට හරවන්නව දෙවි කෙනෙක්. யோவான் 16:20 இப்படியாய் சொல்லுகிறது, සිදුවන් 16:20 මේම සඳහන් කරනවා. இந்த உலகமோ சந்தோஷப்படும், මේ ලෝකය ප්‍රීති වෙයි. ஆனால் நீங்களோ அழுது புலம்புவீர்கள். නමුත් නුඹලා අඬමින් මොරගස්සන්න වෙයි. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி නමුත් නුඹලාගේ දුක ප්‍රීතියට හැරෙන්න ඕය. ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ස්වාමී යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරන බව நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால் சொன்னதுதான். ස්වාමී යේසුස් වහන්සේ කිව්ව තමයි. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ කඳුල පිස්ස දමන්නව තැනන් වහන්සේ. வேதத்திலே 2 காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். සිදු බයිබලයේ කොටස් දෙකක් බලමු අපි. வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்திருக்கிறார். දේව වචනය තුල බොහෝ දෙනෙක්ගේ කඳුළු උන්වහන්සේ පිස්ස දැමුවා. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது මේ ස්ථානයේ අපි දකින කල லூக்கா 7ஆம் அதிகாரம் ලූක්තුමාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ලූක් 7:13 බලමු. கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, போதும் பிரதர். ස්වාමීන් වහන්සේ අය බලමින් ඇය කෙරේ අනුකම්පා කරමින් නොහඬන්නයි පැවසුසේක. கர்த்தர் அவளை பார்த்து ස්වාමීන් වහන්සේ අය බලමින් அவள் மேல் மனதுருகி ඇය කෙරේ අනුකම්පාවී அழாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். නොහඬන්නයි පැවසුසේක. இந்த இடத்துல நாம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். මේ ස්ථානයේ අපි ඔක්කොමලා දන්නව කාරණයක්. நாயேன் பட்டணத்திலே ඒ නායින් නම් නුවර நாயேன் என்கிற ஒரு விதவை, ඒ ස්ත්‍රී නව වැන්දපු ස්ත්‍රියක්. அவள் கைம்பெண்ணாய் இருந்தால் ඇය වැන්දපු ස්ත්‍රියක් ව සිටියා. அந்த மகளுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து போய்விட்டான். ඇයට හිටියව එකම පුතාත් මරණයටපත් වුණා. அவனை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணும்படியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ඇයව උසවාගෙන
භූමදානය කරන පිණිස රැගෙන යනවා. இன்னும் கொஞ்ச நிமிஷத்துக்குள்ளாய் அவனை அடக்கம் பண்ண போகிறார்கள். තව විනාඩි කිහිපයකින් භූමදානය කරනවා. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது. ඇගේ ජීවිතයේ සියල්ල අවසන්. அந்த தாய் எதிர்பார்த்திருப்பார்கள், எனக்கு ஒரு மகன் இருக்கிறபடினாலே என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், எனக்கு ஒரு மகன் இருக்கிறபடினாலே என் எதிர்காலத்தை குறித்து பயமில்லை என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ඒ මව බලාපොරොත්තුවක් තබා ගන්න ඇති මට දරුවෙක් ඉන්න නිසා මගේ අනාගතය යහපත්ව ආශිර්වාදමත් තිබෙයි කියලා. ஆனால் அந்த மகளுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இறந்து போய்விட்டான். නමුත් ඒ දියණිටියව එකම පුතාත් මරණයටපත් වුණා. அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாய் போனது. ඇගේ අනාගතයේ ප්‍රශ්නාර්ථයක් වුණා. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாய் அவன் அடக்கம் பண்ண තව போகிறார்கள். විනාඩි කිහිපයකින් ඔහුව භූමදානය කරනවා. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் வழியாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். මගේ ස්වාමී යේසුස් වහන්සේ මාර්ගයේ ගමන් කරන බව අපි දකිනවා. என் தேவன் ஒரு இடத்திலே வந்தார் என்று சொன்னால் මගේ දෙවියන් වහන්සේ යම් තැනකට ආවොත් அவர் வெறுமையாய் வருவதில்லை. උන්වහන්සේ ඉස්සතින් එන්නේ නැහැ. அவர் ஒரு நோக்கத்தோடு தான் கூட வருவார். යම් සැලැස්මක් ඇතුව උන්වහන්සේ එනවා. அவர் வந்தால் வெறுமையாய் போவதில்லை. උන්වහන්සේ ආවොත් ඉස්සතින් යන්නේ නැහැ. கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு அற்புதம் செய்துவிட்டு தான் போவார். කඳුලෙන් ඉන්නව ජනතාවට හාස්කමක් කරනමයි යන්නේ. அந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார். ඒ ස්ථානෙට ස්වාමී යේසුස් அவர் වහන්සේ இந்த යනවා. சூழ்நிலையை பார்க்கிறார். උන්වහන්සේගේ වාතාවරණය බලනවා. அந்த மகனை எல்லாம் சுமந்து கொண்டு போகிறார்கள். ඒ පුතාව හැම ඔක්කොම දේහය උස්සගෙන යනවා. பாடையிலே சுமந்து கொண்டு போகிற அந்த மகன் ඒ දිනය තුල ඔසවාගෙන යනවා. இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாய் තව ටික වේලාවකින් அவனை அடக்கம் பண்ண போகிறார்கள். භූමදානය කරන්ට යනවා. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து නමුත් ස්වාමී යේසුස් වහන්සේ அந்த தாயின் கண்ணீரை பார்த்தார். ඒ මවගේ කඳුළු දුටු மனதுருகினார். උන්වහන්සේ අනුකම්පා වුණා. அவர் பாடையின் இடத்திலே போகிறதை பார்க்கிறோம். උන්වහන්සේ එම ඔසවාගෙන යන සෙනග අතරට என் යනවා. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டார். ස්වාමීන් වහන්සේ එම දිනයට අත ගැස්සුවා. தொட்டு அவர் சொன்ன வார்த்தை, උන්වහන්සේ කිව්වා වචනය. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். තරුණය නැගිටපන්න කිව්වා. நான் உனக்கு சொல்லுகிறேன், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். මම නුඹට කියමි තරුණය නැගිටපන්න කිව්වා. மரித்து போன மகன் ඒ මැරුණා පුතා. இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாய் அடக்கம் பண்ண තව போகிறார்கள். ටික වේලාවකින් භූමදානය எல்லாம் முடிந்தது என்கிற சூழ்நிலை. සියල්ලම අවසන් කියන වාතාවරණය. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கண்ணீரோடு கூட போய்விடுமா என்று சொன்ன தாய் ஒரு பக்கம், මාගේ ජීවිතේ මෙපමණයි කඳුලෙන් යුක්තව යයිද அந்த மகனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அதுவுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். ඔහුගේ ජීවිතේ අවසන් කියන බලාපොරොත්තුව. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ඒ වාතාවරණයේදී என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து මගේ ස්වාමී යේසුස් වහන්සේ அந்த பாடையை தொடும் பொழுது මේ දිනය අතගස්සන කල என் தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. දෙවියන් වහන්සේගෙන් බලය නිකුත් වුණා. மரித்து போன மகன் உயிரோடு கூட எழும்புகிறதை பார்க்கிறோம். මැරුණා වූ පුතා නැවත නැගිට්ට බව අපි දකිනවා. அவனை அடக்கம் பண்ணதான் போகிறார்கள். ඔහු භූමදානය කරන්නට තමයි යන්නේ. தூக்கி கொண்டு போனவர்களாம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ඔසවාගෙන යන අය පුදුමයටපත් වේ. அவர் பாடையை தொடும் பொழுதே அநேகர் சொல்லியிருப்பாங்க, උන්වහන්සේ අතගස්සන කල බොහෝ දෙනෙක් இன்னும் கொஞ்ச කියන්නේ நேரத்துக்குள்ள அவன் அடக்கம் பண்ண போறேன், තව ටික වෙලාවකින් භූමදානය කරන්නට යනවා. இவர் யார், இவர் போய் பாடையை தொடுகிறாரே என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். මොහු කවුද ඒ අතගස්සනවනේ කියලා කියන්නේ. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் නමුත් අපි නමස්කාර කරන அவர் දෙවියන් சர்வ வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ਸਰව அவர் බලධාරී பார்த்தால் දෙවියන්. அற்புதம், උන්වහන්සේ දැක්කොත් ආස්තම. அவர் பேசினால் அற்புதம், උන්වහන්සේ කතා කළොත් ආස්තම. அவருடைய வார்த்தை அனுப்பினால் அற்புதம், උන්වහන්සේගේ වචනේ එව්වොත් ආස්කම. அவர் தொட்டால் அற்புதம். උන්වහන්සේ අත ගැසුවොත් ආස්කම. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் ඒ கொண்டிருக்கிறோம். ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේව අපි නමස්කාර மரித்து කරනවා. போன மகனை மறுபடியுமாய் உயிரோடு கூட எழுப்பி මැරුණා වූ පුතාව නැවත ජීවන්තුන්ගේ දේශයට ගෙනලා தன்னுடைய தாயினிடத்தில் ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். තමන්ගේ මව් අතට පුද කරන බව දකිනවා. நம்முடைய வாழ்க்கையிலும் எதற்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? අපගේ ජීවිතේ කුමක් සඳහාද ඔබ කඳුළු සලමින් සිටින්නේ? ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலை ஒருவேளை எதிர்மாறாய் இருக்கலாம். සමහර විට පවුලේ වාතාවරණය විරුද්ධවාදී ලෙස වෙන්න පුළුවන්. நாம் நினைத்த காரியம் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். අපි බලාපොරොත්තු වන කාරණා සිද්ධ නොවී තිබෙන්න පුළුවන්. என்னுடைய எதிர்காலம் இப்படியா இருக்கும் என்று நினைத்தேன். මාගේ අනාගතය මේම වෙයි කියලා හිතුවා. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படியா இருக்கும் என்று මගේ நினைத்தேன். දරුවගේ ජීවිතේ මේ වගේ වෙයි කියලා என் හිතුවා. கணவருடைய வாழ்க்கையில இப்படியா இருக்கும் என்று මගේ நினைத்தேன்.
මගේ ස්වාම පුරුෂයාගේ ජීවිතේ මේ වගේ වෙයි කියලා என் හිතුවා. குடும்பத்தின் சூழ்நிலை இப்படியா இருக்கும் என்று நினைத்தேன். මගේ පවුලේ වාතාවරණය මේම වෙයි ஆனால் කියලා. எதிர்மாறா எல்லாமே ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். නමුත් විරුද්ධවාදීව සියල්ලම සිද්ධ වෙමින් நீங்கள் තියෙනවා. கண்ணீரோடு கூட காணப்படலாம். ඔබ කඳුලෙන් යුක්තව දකින්න පුළුවන්. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் නමුත් අපගේ ස්වාමී දෙවියන් වහන්සේ நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். අපේ කඳුල පිස්ස දමන්නා වූ දෙවි කෙනෙක්. அந்த நாயின் விதவையினுடைய கண்ணீரை அந்த நாளிலே துடைத்து ඒ වැන්දබෝ ස්ත්‍රියගේ කඳුල පිස්ස දමමින් மரித்து போன மகனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி தாயினிடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். මැරුණා පුතාව නැවත නැගිටවලා මවට පූජාවක් කරා. இந்த காரியம் இனி நடக்காது. මින් ඉදිරියට මේක සිද්ධ වෙන්නේ නැහැ. இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். මාගේ ජීවිතේ මෙවැනි දෙයක් සිද්ධ වෙයිද කියලා ප්‍රශ්නාර්ථයෙන් ඉන්න පුළුවන්. உயிருள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு கூட இருக்கிறபடினாலே ජීවමාන දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර යේසුස් වහන්සේ තවමත් ජීවමානව ඉන්න නිසා நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் மறுபடியும் உயிரோடு கூட எழும்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. අපගේ ජීවිතේ මැරුණා වූ කාරණා නැවත ජීවිතුන්ගේ දේශයට அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். අපි ඒ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ඔබේ කඳුල පිස්ස දමන්නා වූ දෙවි කෙනෙක්. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். අපේ කඳුළු පිස්ස දමන්නා වූ දෙවි කෙනෙක්ව සිටිනවා. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். තවත් එක සිදුවීමක් දී අවධානය යොමු කරමු. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், ශුද්ධ බයිබලයේ මතයතුමාගේ පොතේ 9 වෙනි மார்க் පරිච්ඡේදය, 5ஆம் அதிகாரம், මාර්ක් 5 වෙනි පරිච්ඡේදය, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ලූක් 8 වෙනි පරිච්ඡේදය බලනවා නම් 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ අපි දන්නවා අවුරුදු 12ක් තිස්සේ මහලේ රෝගී மருத்துவர்களாலே பயங்கரமாய் வருத்தப்பட்டு ඒ වෛද්‍යවරුන් විසින් අත්හැරන ලැබුව ස්වභාවය தன்னுடைய ஆசியெல்லாம் செலவழிந்த பிற்பாடு තමන්ගේ වස්තුව සියල්ල වියදම් කරාට පසුව சற்றேகளும் அற்புதம் நடக்கவில்லை. කිසිම තැනක හාස්කමක් සිද්ධ වුණේ නැහැ. ஆனால் அவர்கள் அதிக வியாகுலப்படும் பொழுது නමුත් ඇය ගොඩාක් ඒ ගැන ව්‍යාකුල அவங்க වෙනවා. என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. ඇය කුමක් සිතුවද දන්නේ නැහැ. டாக்டரிடத்திலே போய் වෛද්‍යවරුන් ගතට ගොස් எனக்கு சுக வேண்டும் என்று சொல்லி 12 வருஷமாய் මට கேட்டுக்கொண்டிருந்தார்கள். සුවය අවශ්‍යයි කියලා වසර 12ක් තිස්සේ ගියා. ஆனால் ஒரு சுகமும் நடக்கவில்லை. නමුත් කිසිම සුවයක් සිද්ධ වුණේ නැහැ. டாக்டர்ஸ் அநேக மாத்திரை கொடுத்திருப்பார்கள். වෛද්‍යවරු බොහෝ ප්‍රතිකර්ම කරන්න ඇති. அந்த மாத்திரை எல்லாம் உட்கொண்டிருப்பாங்க. ඒ ප්‍රතිකර්ම දෙන්න ඇති. அப்பொழுதும் அற்புதம் நடக்கவில்லை. විඩත් අහස්කම් සිද්ධ වුණේ නැහැ. டாக்டர் இந்த டெஸ்ட் செய்யலாம், இந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லி சொல்லும் பொழுதெல்லாம் ஆசிகள் எல்லாம் விற்று 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 எல்லாவற்றையும் செலவழித்த பிற்பாடு அப்பொழுதும் அற்புதம் நடக்கவில்லை. වෛද්‍යවරු මෙවැනි පරීක්ෂණයක් කරන්න මෙවැනි පරීක්ෂණයක් කරමු කියනකොට සියල්ල විකුණලා කරත් என் කිසිම வேதம் අහස්කමක් වුණේ என் නැහැ. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ ප්‍රකාශ කරනවා. அவர்கள் அதிக வருத்தப்படுகிற பொழுது ඇය ගොඩාක් වේදනාවට ලක් වෙනකල් என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். මගේ ස්වාමී යේසුස් වහන්සේ ගැන ඔවුන් අසනවා. இந்த இயேசு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். මේ යේසුස් වහන්සේ බොහෝ අහස්කම් කරමින් සිටිනවා. ஒருவேளை இவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருப்பாரோ? සමහර විට මෙතුමන් වහන්සේ මගේ කඳුළු පිසදමන්න බලවත් දෙවි කෙනෙක්ද? டாக்டர்ஸ் என்னை கைவிட்டுட்டாங்க, වෛද්‍යවරු මාව අතහැරියා. என்னுடைய ஆசையெல்லாம் நான் செலவழிச்சிட்டேன், මගේ වස්තුව සියල්ල වියදම් කළා. இனி என் வாழ்க்கையில எந்த அற்புதமும் இல்ல, මින් ඉදිරියට මගේ ජීවිතයේ අහස්කමක් නැහැ. என் வாழ்க்கையில எதிர்காலமே இல்ல, මගේ ජීවිතයේ අනාගතයක් නැහැ. நம்பிக்கையே இல்லை என்கிற சூழ்நிலையிலே බලාපොරොත්තුවක්ම නැහැ. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். මගේ ස්වාමී යේසුස් වහන්සේ ගැන අසනවා. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ සඳහන් அவள் இருதயத்திலே விசுவாசித்தார்களாம். සිතෙන් විශ්වාස කරා. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் උන්වහන්සේගේ වස්ත්‍රවල වාටියාට අර අත எனக்கு ගැසුවොත් அற்புதம் நடக்கும் என்று சொல்லி මට හාස්කමක් සිද්ධ වෙයි அவங்க කියලා. விசுவாசித்ததை நாம் பார்க்கிறோம். ඇයි විශ්වාස කරන බව අපි දකිනවා. வாழ்க்கையில 12 வருஷமாய் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. ශරීරයේ වසර 12ක් තිස්සේ රුධිරය එළියට නිකුත් වෙනවා. சரீரத்துல எவ்வளவு பலவீனம் காணப்பட்டிருக்கும். කොච්චර දුර්වලකමක් ශරීරයේ හටගන්න ඇද්ද? அவங்களால நடக்க கூட பலன் இல்லாமல் இருக்கும். ඇයට ඇවිදින්නවත් බලය නැතුව ඇති. சில நேரங்களிலே பேச கூட அவங்களுக்கு பலன் இல்லாமல் සමහර இருக்கும். විට කතා කරන්නවත් බලය නැතුව ඇති. அநேகர் அவங்களை அற்பமாய் பார்த்திருப்பாங்க. බොහෝ දෙනෙක් සුළු කොට සිතන්නේ. 12 வருஷமாய் ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. වසර 12ක් තිස්සේ රුධිරය ஆனால் වහනය அந்த වෙනවා. நேரத்திலே ඒ වෙලාවේදී என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு මගේ ස්වාමී යේසුස් වහන්සේ
වහන්සේ ගැන සවන් දීලා. வேற எந்த நம்பிக்கையும் எனக்கு இந்த நாளிலே இல்லை. වෙන කිසි විශ්වාසයක් මගේ ජීවිතේ ஆனால் இந்த නැහැ. இயேசுவை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள். යේසුස් වහන්සේ ගැන බොහෝ දෙනෙක් කියනවා. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டார் මම උන්වහන්සේගේ වස්ත්‍රවල කෙළවරට எனக்கு අත அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இருதயத்திலே මට விசுவாசித்தார்கள். හාස්කමක් සිද්ධ වෙයි කියලා සිතින් විශ්වාස කරා. டாக்டரிடத்துல போய் பலவீனத்தை சொன்னாங்க. වෛද්‍යවරයාට ගොස් දුර්වලකම ප්‍රකාශ කරා. அநேகரிடத்துல போய் பலவீனத்தை சொன்னாங்க. බොහෝ තැන්වල දුර්වලකම ප්‍රකාශ කරා. ஆனால் இயேசுவினிடத்துல போய் சொல்ல முடியாத சூழ்நிலையிலே නමුත් යේසුස් වහන්සේ වෙතට ගිහිලා කියන්න அவருடைய බැරි வஸ்திரத்தின் වාතාවරණයක්. ஓரத்தையாகிலும் தொட்டால் වස්ත්‍රවල කෙළවරක් හරි අත எனக்கு ගැසුවොත් அற்புதம் நடக்கும் என்று சொல்லி මට හාස්කමක් සිද්ධ වෙයි அவங்க இருதயத்திலே விசுவாசித்தார்கள். සිතින් විශ්වාස කරා. என்ன நடந்தது? කුමක්ද සිද්ධ වුනේ? அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலே එපමණ දුර්වලකම என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறதை මගේ பார்க்கிறோம். ස්වාමී යේසුස් වහන්සේව ස්වාගෙන යන බව. ஒருவேளை நீங்களும் பலவீனத்தின் மத்தியிலே இருக்கலாம், සමහර විට ඔබ දුර්වලකම මැදෙහි ඉන්න. சோர்வின் மத்தியிலே இருக்கலாம். මැලිකම මැදෙහි ඉන්න. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? නමුත් ඔබට බලාපොරොත්තුවක් තිබෙනව இந்த නේද? இயேசுவை தேடினால் எனக்கு அற்புதம் நடக்கும். මේ යේසුස් වහන්සේව සෙව්වොත් මට இந்த හාස්කමක් සිද්ධ වෙයි. இயேசுவானுடைய வார்த்தையை கேட்டால் என் சூழ்நிலை மாறும். මේ යේසුස් වහන්සේගේ වචනේ ඇසුවොත් මගේ වාතාවරණය වෙනස් වෙයි. அவருடைய ஆலயத்திற்கு சென்றால் அவருடைய சம்பூர்ண நதியினால் என்னை திருப்தியாக்குவார் என்று சொல்லி උන්වහන්සේගේ අභිමුඛයට ගියොත් උන්වහන්සේ මගේ ජීවිතය நீங்கள் තෘප්තිමත්. ஆலயத்திற்கு பிரயாசப்பட்டு வந்திருக்கலாம். ඔබ මහන්සි වී දේව ගෘහයට එන්න පුළුවන්. அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலே බොහෝ දුර්වලකම් මැදේ அந்த மகள் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ඒ දියණිය ගොස් යේසුස් වහන්සේගේ என் වස්ත්‍රවල வேதம் කෙළවරට අත சொல்லுகிறது. ගැසුවා. දේව වචනේ ප්‍රකාශ කරනවා. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது ඒ වස්ත්‍රයේ කෙළවරට අත என் ගැසෙනවා. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ස්වාමී යේසුස් වහන්සේගෙන් බලය නිකුත් වුණා. என் இயேசு கேட்கிறார், යේසුස් වහන්සේ என்னை අහනවා தொட்டது யார்? මාව අත ගැසුවේ කවුද? அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ගෝලයෝ කියනවා ஆண்டவரே எவ்வளவு பேருமை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், ස්වාමිනේ කොපමණ ජනතාවක් ඔබ මැද எவ்வளவு பேருமை தொட்டு කොපමණ கொண்டிருக்கிறார்கள், ජනතාවක් ඔබ අත ගස්සනවා. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்லும் பொழுது මාව අත ගැසුවේ කවුද කියලා අහනවා. இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. මාගේ බලය නිකුත් වුණා. ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය බලන්න. ஆண்டவருடைய பார்வையை பாருங்கள். ස්වාමීන් වහන්සේගේ බැල්ම බලන්න. அநேக நெருக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். බොහෝ දෙනෙක් පීඩා කරමින් සිටිනවා. ஆனால் வருத்தத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிற ஒரு மகள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் නමුත් කඳුලෙන් වේදනාවෙන් ඉන්න එක දියණියක් என் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. නාසයෙන් බලය නිකුත් වුණා. நீங்கள் ஆண்டவரை எப்படியாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ස්වාමීන් වහන්සේ කොහොමද බලා සිටින්නේ? உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை உங்கள் பக்கமாய் திருப்பும். ඔබගේ විශ්වාසය උන්වහන්සේගේ වෙතට හරවයි. உங்கள் கண்ணீரின் ஜெபம் ஆண்டவர் உங்கள் பக்கமாய் திருப்பும். ඔබේ කඳුලේ යාඥාව උන්වහන්සේ වෙතට நீங்கள் හරවයි. எந்தெந்த காரியத்துக்காய் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ඔබ කුමන කාරණයක් නිසා නිරහාව ஆண்டவருடைய යාඥා பார்வை உங்கள் பக்கமாய் திரும்பும். නාසගේ බැල්ම ඔබ කෙරෙහි යොමු වෙනවා. ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. නාසගේ බලය නිකුත් වුණා. 12 வருஷமாய் ரத்தம் போய்க்கொண்டே இருக்கிற அந்த சரீரத்திலே වසර 12ක් තිස්සේ රුධිරය ஒரு වහන மாற்றத்தை உணர்ந்தால் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். මහත් වෙනසක් සිද්ධ වූ බව සඳහන් කරනවා. 5:34 மார்க் சொல்லுகிறது, මහත් පය 34 සඳහන් කරනවා. மகளே දියණිය உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ඔබේ ඇදහිල්ලන ඔබ ගැලවුවේ. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, ඔබ වේදනාවෙන් නිදහස් நீ වේ. சமாதானத்தோட கூட போ ඔබ සමාදානෙ නිකුත්ව என்று ඵලයන්. சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ස්වාමී යේසුස් වහන්සේ ප්‍රකාශ 12 வருஷமாய் வேதனை, වසර 12ක් වේදනාව. 12 வருஷமாய் பலவீனம், වසර 12ක් දුර්වලකම. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමී යේසුස් වහන්සේ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு மகளே. ඔබ වේදනාවෙන් නිදහස් වේ සුවසේ සිටපන්. 12 வருஷம் நீ வடித்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது. වසර 12ක් තිස්සේ වැගිරුවා වූ රුධිර ලේවලට ඒ කඳුළු වලට නිදහසක් තිබෙනවා. 12 வருஷம் நீ டாக்டரை தேடி போனதுக்கு ஒரு முடிவு வந்தது. වසර 12ක් නුඹ වෛද්‍යවරයා සොයාගෙන ගියාට දැන් නිදහස තිබෙනවා. நான் உனக்கு அற்புதத்தை செய்து விட்டேன், මම නුඹට හාස්කමක් කරා. நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ඵලයන්යි ප්‍රකාශ කරා. நம்முடைய ஆண்டவரும் அப்படியாப்பட்டவர் தான். අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதங்களை செய்தவர் වසර 2000කට ප්‍රථම හාස්කම් இன்றைக்கும் කරා. உயிரோடு கூட இருக்கிறார். අද ජීවමානව සිටිනවා. அந்த ஸ்ரீ 12 வருஷம் தான் ඒ வேதனைப்பட்டார்கள், ස්ත්‍රිය වසර 12ක් ஆனால் වේදනාව සිටියා. 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் பேசப்படுகிறார்கள். නමුත් වසර 2000කට වඩා කතා நம் කරනවා. ஆண்டவர் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார், උන්වහන්සේව ඔසවන්න ඕනි නම් அப்படிதான் உயர்த்துவார். ඒම තමයි ඔසවන්නේ. 2 பேருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்ததை பார்க்கிறோம். දෙදෙනෙකුගේ කඳුළු පිසදමුව අපි දැක්කා. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே අපේ ජීවිතේ වාතාවරණය ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க மாட்டார். නාස අපේ කඳුළු පිසදමයි. அநேக வருஷங்களுக்கு முன்பாக බොහෝ වසර ගණනාවකට ප්‍රථම எங்களுடைய குடும்பம் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்தோம். අපේ පෞල් ජීවිතේ නාමික කිතුණුව ඉඳලා கரெக்டா காணிக்க பகுதிக்கு போவோம்.
හරියට ඒ වෙලාවට යනවා. காணிக்கை போட்டு வந்துருவோம். ඒ පඳුරක් දාලා එනවා. எங்க அம்மா மாத்திரம் தான் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். අපේ අම්මා විතරයි යාඥා කරන කෙනෙක්. எங்க அம்மா உபவாசித்து ஜெபிப்பாங்க. අපේ අම්මා නිරහාර විඳලා යාඥා කරනවා. வார ஒரு நாள் ஒதுக்கி ஆண்டவர் காய் ஜெபிப்பார்கள். සතියට එක දවසක් වෙන් කරලා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යාඥා කරනවා. ஆண்டுடைய சமூகத்துல எங்களுக்காய் எங்களுடைய தகப்பனாருக்காய் குடும்பத்துக்காய் ஜெபிப்பார்கள். දේව අභිමුඛේ අපි නිසා අපේ පවුලේ අය නිසා යාඥා කරනවා. ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் අපි காணப்பட்டோம். නාමික කිතුනුවෝ වෙයි සිටියා. குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. පවුලේ සියලුම ආශිර්වාද තිබුණා. தாயும் தகப்பனாரும் 2 பேரும் ரயில்வே கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சாங்க. මව පියා දෙදෙනාම රජයේ රැකියාවක නියලුණා. காசுக்கான கஷ்டமே கிடையாது. මුදලට හිඟකමක් තිබුණේ නැහැ. நல்ல ஆசீர்வாதமா இருந்தோம். හොඳට ආශිර්වාදමත් හිටියා. ஆனால் தேவனை தேட மறந்தோம். නමුත් දෙවියන් වහන්සේ සොයන්න අමතක වුණා. குழந்தை பருவத்திலேயே ඒ ළමා කාලේ ஆண்டவர் என்னுடைய சரீரத்தில் இல்லாத அவயவத்தை ஆண்டவர் உருவாக்கினார். උන්වහන්සේ මගේ ශරීරයේ තුල මහත් වෙනසක් ඇති நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரம் கூட பத்தாது. මම සාක්ෂි කියන්න ඕන නම් පැය දෙකක් ஆனால் මදි. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கி கொள்ளுகிறேன். මගේ සාක්ෂිය මම කෙටි කරන්න. இப்படியா எல்லா ஆசீர்வாதமும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது මේ වගේ සියලු ආශිර්වාද අපේ இந்த ජීවිතේ ஆண்டவரை தேட நாங்கள் மறந்தோம். ඒ දෙවියන් වහන්සේ සොයන්න என் අපි தகப்பனார் අමතක වුණා. என் தாயார் மாத்திரம்தான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பார்கள். මගේ මව විතරයි දෙවියන් වහන්සේ සොයාගෙන எங்க ඉන්නේ. அம்மா சொல்லுவாங்க, මගේ අම්මා කියනවා அப்பா 11 வயசுல உன்னை ஊழியத்துக்காக நான் பொருத்தனை பண்ணிட்டேன். වසර 11 දින බෝ සේවයට කියලා நீ මම ஆண்டவரை පොරොන්දු நோக்கி பாருப்பா, නුඹ දෙවියන් වහන්සේ දිහා බලන්න. ஆலயத்துக்கு வாப்பான்னு சொல்லுவாங்க. දේව ගෘහයට එන්න කියනවා. நான் எங்க அம்மாவை பார்த்து சொல்லுவேன், මගේ අම්මා බල්ලා කියනවා என் வாலிப வயசுல நான் எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் මගේ இருக்கிறது. තරුණ ජීවිතේ මම කොච්චරක් දෝ භුක්ති විඳින්න ඕනේ. நான் ஆலயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு මේ சொல்லுவேன். දේව ගෘහයට මම එන්නේ නැහැ. நான் நேரா போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பேன். මම සින්දුවක් දාලා ඩාන්ස් කරලා ප්‍රැක්ටිස් කරනවා. டான்ஸ்ல நல்லா ஃபேமஸ் ஆயிடலாம், මම නටුම වල හොඳ ප්‍රසිද්ධ වෙන්න පුළුවන්. சினிமால சேர்ந்துடலாம், සිනමාවට එකතු වෙන්න පුළුවන්. நல்ல பணம் சம்பாதிக்கலாம்னு හොඳට මුදල් நினைச்சேன். හොයන්න පුළුවන්. சென்னையில இருக்கிற டாப் டான்சர்ஸ் எல்லார்கிட்டயும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். චෙන්නයි වල ඉන්නව ප්‍රමුඛ පොලේ ඩාන්ස් මාස්ටර්ලාගෙන් මම අවෝඩ් ஸ்கூல்ல එකක් படிப்புல ஃபர்ஸ்ட் இல்லனாலும் டான்ஸ்ல ஓல்ட் ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ඉස්කෝලේ මුලමනින්ම ඩාන්ස් වලින් මම තමයි පළවෙනි ස්ථානෙට එන්නේ. காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ඒ තරඟ වාතාවරණේ මම තමයි ඉන්නේ පළවෙනි ස්ථානෙට. இப்படியா உலகத்துக்கு பின்பாய் මේ ஓடிக்கொண்டிருந்தேன். වගේ ලෝකයේ පස්සපස්ස ගමන් කරා. குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. පවුලේ සියලු ආශිර්වාද තිබුණා. ஆனால் என் தகப்பனார் නමුත් මගේ පියා தன்னுடைய வேலை பர்மனன்ட் ஆக வேண்டும் என்று சொல்லி මගේ ඔහුගේ රැකියාවේ උන් විශ්‍රාම යන්න ඕනි කියලා. வெளியே அநேக லட்சங்களை கடனை வாங்கி බොහෝ ලක්ෂ ගණන් ණයට අරගෙන ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இடத்துல கொடுத்து விட்டார். රජයේ නිලධාරියෙකුට දුන්නා. அவருக்கு கவர்மெண்ட் வேலை பர்மனன்ட் ஆகி கிடைத்து விடும் என்று சொல்லி ඔහුට රජයේ රැකියාව ස්ථීරව ලැබෙයි කියලා. நாட்கள் சென்றது, කාලේ ගත වුණා. மாதங்கள் சென்றது, මාසෙ ගත වුණා. வேலை கிடைக்கல. රැකියාව ලැබුණේ නැහැ. அந்த கடன் அப்படியே அதிகமாகி 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 வருஷம் சென்றபடினாலே அது அநேக கடன்களுக்குள்ளாய் போனது. ඒ ණය දිග වෙලා බොහෝ කාලයක් ගෙවුණු නිසා බොහෝ ණය ප්‍රමාණය අධික වුණා. நாங்கள் சம்பாதிக்கிறது கடனை அடைக்கிறதுக்கு கூட முடியாது. අපි අම්බ කරන දේ මුදල් ගෙවන්නවත් මදි වුණා. அவர் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வாங்கினது எங்களுக்கும் தெரியாது. ඔහු අධික පොලියට ගත්ත බව අපි දන්නේ නැහැ. அப்படியா அதிக கடன் பாருங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை நெருக்கும் பொழுது ඒ වගේම අධික ණය ගැනීමේ ස්වභාවය පවුලේ පීඩනය වැඩි කරපු நாங்கள் නිසා பயங்கர கஷ்டத்திற்குள்ளாய் வர ஆரம்பித்தோம். අපි ගොඩාක් පීඩන මැදට ඇතුල් වුණා. பயங்கர வறுமைக்குள்ளாய் வர ஆரம்பித்தோம். අධික හිඟකමට ලක් වුණා. குடும்பத்தில் இருந்த பணம், පවුලේ තිබුණ මුදල්, குடும்பத்தில் இருந்த பொருட்கள் පවුලේ තිබෙන භාණ්ඩ ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு போக ஆரம்பித்தது. දවසින් දවස අපෙන් නිකුත් වුණා. பணம் இருக்கும் பொழுது எங்களோடு அநேகர் இருந்தார்கள். මුදල් තියන කල බොහෝ දෙනෙක් මගේ පස්සපස්ස உற்றார் உறவினர்கள் இருந்தார்கள், නෑ හිත මිත්‍රයෝ හිටියා. நண்பர்கள் இருந்தார்கள். මිත්‍රයෝ හිටියා. ஆனால் எங்களிடத்திலே பணம் இல்லாத பொழுது யாருமே இல்லை. නමුත් මුදල් නැතිකොට කිසි කෙනෙක් නැහැ. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது එවැනි වාතාවරණයකදී ஒரு தேவ ஊழியர் இல்லத்திற்கு வந்தார். දේව සේවකෙක් ආවා. அவர் சொன்னார், ඔව් කිව්වා அப்பா மீனை பிடிக்க 2 வகை உண்டு. මත්සේ කල්ලන්න ක්‍රම දෙකක් තිබෙනවා. ஒன்னு தூண்டில்ல போட்டுடலாம், එකක් ඇවිල්ලා බිලි කොක්කක් දාන්න පුළුවන්. இல்லனா வலையில பிடிக்கணும். එහෙම නැත්නම් දැලකින් අල්ලන්න පුළුවන්. ஆண்டவர் வலையில பிடிக்கும் பொழுதே வந்திருப்பா. නුඹ දැලකින් අල්ලන්න උන්වහන්සේ ඇවිල්ලා තිබෙනවා. தூண்டில் போற மாதிரி வச்சுக்காதேன்னு ஒரு தேவ ஊழியர் வயதானவர் சொன்னார். නුඹව බිලි කොක්කක් දාලා අල්ලන තැනට පත් நான் වෙන්න அதையும் එපා கேட்கல. කිව්වා. ඒක මම ඇහුවේ නැහැ. நாட்கள் சென்றது, කාලය ගත වුණා. மாதங்கள் சென்றது. මාසෙ ගත වුණා.